ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த வார ராசி பலன் பதிவில் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பேச்சின் மூலமாக மகர ராசிக்காரங்க பேச்சின் மூலமாக, அற்புதமான பேச்சின் மூலமாக, ரொம்ப அழகான பேச்சின் மூலமாக, ரொம்ப நயமான பேச்சின் மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்குவீங்க. தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். பாக்யாதிபதி உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய புதன் பகவான் நீசம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது மகர ராசிக்காரங்க இந்த டயத்தில் திருமணம் தொடர்பான விஷயங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வச்சுக்கோங்களேன், ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற நல்ல விஷயங்கள், இதெல்லாமே வந்து கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து அந்த நீச பலத்திலிருந்து வெளியில் வந்து சுய பலத்தோட மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். அதுக்கப்புறம் வந்து மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வந்து வேறு மாதிரி இருக்கும். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய சகோதரன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஓகேங்களா, கம்யூனிகேஷன் மூலமாக வந்து லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. 3ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அப்புறம் ராகு, இவங்களுடைய 7ஆம் பார்வை வந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. அதே பாக்கியஸ்தானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு தாமதங்கள் இருக்குது, தடைகள் இருக்குது. நம்ம நினைக்கிறது எல்லாம் முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக நடக்க போகிற நேரத்தில் வந்து ஏதோ ஒரு சிக்கலை வந்துடுதுப்பா. நம்ம நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறதுக்கு எல்லா ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டோம். நாளைக்கு மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். நாளைக்கு வரேன்னு சொல்ல பையர்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து நாளைக்கு ஒரு மீட்டிங் முடிஞ்சதுன்னா அவங்க கூட வந்து ரொம்ப அழகாக பேசி இந்த பிஸ்னஸுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ஆர்டரில் எல்லாமே எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்திருப்பீங்க. அதில் ஒரு தடை தாமதம் எல்லாமே வந்து நிற்கும். என்னடா இது எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்க போது இப்படி ஆகுது அப்படின்னா அந்த பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அந்த தடைகள் கொடுக்கறதுக்கு வந்து அந்த கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால மகர ராசிக்காரங்க விநாயகர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா மிக மிக சிறப்புங்க. தடைகள் வந்து விலகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. 5ஆம் இடத்துலேருந்து அவருடைய 5ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. மிக மிக சிறப்பு. அந்த பாக்கியஸ்தானத்தில் தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. தடைகள் எல்லாம் கொடுத்துருந்தார் இல்லைங்களா? குரு பகவானுடைய பார்வை அந்த பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதியும் போது குரு பயிற்சிக்கு அப்புறம் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இந்த தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் வந்தது. ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணோம், அது டக்குன்னு கடைசி நேரத்தில் வந்து லாஸ் ஆகிட்டு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதே சக்ஸஸ் ஆகாமல் போயிட்டு அப்படிங்கிற அந்த மனக்குறைவுலாம் இருந்து இல்லையா, எல்லாமே நீங்கிடுங்க. குருவினுடைய பார்வை வந்து சகல பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நீக்கி விட்டுருவார் குரு, ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு அந்த பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல வந்து குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பதியுது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. அப்போ லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசி மீது குரு பகவானுடைய சிறப்பான 9ஆம் பார்வை பதியுது. மிக மிக சிறப்பு. ஒரு பலம் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மூத்த சகோதரரில் வந்து அனுசரித்து போங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு. மூத்த சகோதரர் வந்து அனுசரித்து போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையிலுக்கு மாறுதல்கள் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும். வெளிநாட்டு வேலைகளுக்கு போகலாங்கிற ஒரு ஐடியாலாம் இருக்கும் இல்லையா? வெளிநாட்டு வேலைகளுக்கு போகிறதுக்கான முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் மகர ராசிக்காரங்க. அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து இப்போ தேடி வரப்போகுது. ஏன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வை பதியுது. அப்போ தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். ஒரு இடத்துல வேலை பார்த்துருந்தவங்களுக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஒரு ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே ரொம்ப சக்ஸஸ் ஆகும். வேற ஒரு இடத்துல வந்து வேலை கிடைக்கும்.
எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வாய்ப்பு, நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். மகர ராசிக்காரங்களுக்கு ராசிதிபதி 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும், எதிர்பார்த்த நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் தேடி வரும். இந்த வாரத்தில் வந்து, இந்த வார இறுதியில் வந்து மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான மாற்றங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். இது வரைக்கும் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.